வணக்கம். மீண்டும் உங்களுடன் உங்கள் மலர்விழி. நம்ம எங்கே விட்டோம்? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். அங்கே தானே விட்டோம். ஆமாம், ஒவ்வொரு மாப்பிள்ளையாக வந்துட்டு நம்ம தான் அம்மா விட்டே பிரிய மாட்டோமே, அதனால் பக்கத்துலேயே மாப்பிள்ளை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிராமத்து பக்கத்து கிராமத்தில் மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு. எல்லாருடைய திருப்தியிலையும் மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னே எல்லா பெண்களிடமும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் இருக்கும். உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னென்னலாம் கனவு இருந்துச்சு, என்னென்னலாம் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரோட திருப்தியுடையும் பெண் பார்க்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டாச்சு. மாப்பிள்ளை பெண் பார்க்கும் விழாவிற்கு வரவில்லை, வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க. என்னோட கல்யாண தேதியும் குறிச்சாச்சு. உங்களோட கல்யாண மாதத்தையும் தேதியையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் என்ன, பேசி வச்சாச்சு. மெல்ல நாட்கள் ஓடிடுச்சு. அப்புறம் என்ன, மெல்ல நாட்கள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கல்யாண மாதம் நெருங்கி விட்டது. கல்யாண மாதம் நெருங்கினோன்னே மாப்பிள்ளை வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை வந்துட்டால் நம்ம வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை போய் பார்க்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு சடங்கு இருக்குது. அப்புறம் மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அது கல்யாண நாள் கிட்ட வந்துருச்சு. ஒரு வாரம் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. கல்யாண வீடுனா சும்மாவா? உங்களோட கல்யாண நாட்கள் நினைவு வருதா நான் சொல்லும்போது? உங்கள் கல்யாண நாட்கள் என்னென்னலாம் கலாட்டாக்கள் நடந்தது, சந்தோஷங்கள் இருந்ததையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் என்ன, என் வீடு கல்யாண வீடாக மாறிய அழகிய தருணம். நம்ம வீடை டெக்கரேட் பண்ணி நல்லா கல்யாண வீடு ஆக்கியாச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் காலையில் மாப்பிள்ளையை நான் நேரில் பார்த்ததில்ல. எனக்கு தாலி கட்டும்போது தான் என்னவன் எனக்கானவளை பார்த்தேன். தாலி கட்டியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாட்டெலாம் பந்தி நடந்துச்சு. பந்தியில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு என் குடும்பத்தை நான் பிரிந்த தருணம், என் குடும்பத்தார்கள் அந்த அப்பா அம்மா கட்டி அணைத்து அழுத தருணம், என் தம்பி, என் சகோதரிகள், இந்த மாதிரி என்னுடைய அனைத்து உறவுகளையும் நான் விட்டு சென்ற அந்நாள் எல்லார் வாழ்விலுமே இருக்குது. மறக்க ஒரு அனுபவம் எல்லாருக்குமே. பிறந்த வீடை விட்டு புகுந்த வீடுக்கு போயாச்சு. என்னோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.